வணக்கம் எல்லாருக்கும் ஒரு பிக் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து நாம் ஒரு ப்ராங்க் வீடியோ தான் பண்ண போகிறோம். அவங்க வந்துட்டாரு, அவருக்கு தெரியக்கூடாது. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ப்ராங்க் வீடியோ பண்ண போகிறோம். என்ன ப்ராங்க்னா, இந்த ப்ராங்க் எப்படி போகுதுன்னு எனக்கே ஒரு ஐடியாவும் இல்லை. நான் வந்து ஒரு விக் வந்து அமேசானில் ஆன்லைனில் போட்டு வாங்கி வச்சுருக்கேன். அதை காப்பாற்ற நான் படுற படாப்பாடு பட்டுட்ருக்கேன். ஏன்னா இங்கே வந்து எந்த இடமுமே எனக்குன்னு இல்லை. இந்த விக்கை வந்து நான் இப்போ பியூட்டி பார்லர் போகிறேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு அவர் சம்மதிச்சதே பெரிய விஷயம். ஏன்னா பியூட்டி பார்லர் போயே ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஓகேன்னு இருக்காரு. அப்புறமேட்டு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக இப்போ கொஞ்சம் கொரோனா டைம் எல்லாம் ஆனங்காட்டி ரொம்பவே பார்த்து சிக்கனமாக தான் செலவு பண்ணி மக்களை எனக்கு ஒரு இடத்துல நின்று பேசுறதுக்கு வழி இல்லை. எங்க போய் நின்னாலும் பின்னாடியே வந்துட வேண்டியது. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல, கூட பேச மறந்துட மாட்டேன். கேட்டுட்டாரு, ஏதோ 1-2 காதுல விழுந்துருச்சு போல இருக்கு வார்த்தை. நான் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்காரு. அதனால என்ன சர்ப்ரைஸ் என்ன சர்ப்ரைஸ் என்ன சர்ப்ரைஸ்ன்னு நோண்டி நுங்கு எடுத்துட்டு இருக்காரு. நாங்க ஆரம்பிச்சு போகும்போது எங்க போறேன் கேக்குறேன், விளங்க மாட்டா. போடா போடா போய் வேலை வெட்டிந்தா பாருங்கடா. சர்ப்ரைஸ் சொல்லிட்டு அதுக்கு பேர் சர்ப்ரைஸா. ஆனா சர்ப்ரைஸ் வந்து நீங்க பார்த்துட்டு அப்படியே ஷாக்கா இன்னைக்கு போறீங்க. அது மட்டும் உறுதி. ஹார்ட் அட்டாக்கு அது உங்க மன தைரியத்தை பொறுத்தது. அதனால எதுக்கும் தயாரா இருங்க, சரியா? அரே ஷூர்? எஸ். சோ முடியவே விட போறியா? சரி, அதை யோசிச்சு வந்து தலைய புண்ணாக்கிக்க வேண்டாம். நீங்க சர்ப்ரைஸ் கொடுக்கிறது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அது உங்க மனசை பொறுத்தது. அப்படிலாம் கிடையாது. பிடிச்சிருக்குன்னு நினைச்சா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னு நினைச்சா பிடிக்கல, அவ்வளவுதான். சரி, ஓகே. சரி, நம்ம வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது பியூட்டி பார்லர் வந்தாச்சு. நம்ம இப்போ ஃபேஷியல் மட்டும்தான் பண்ண போகிறோம். இங்கே பேசுகிறதுக்கே கொஞ்சம் எம்ப்ரெசிங்காக இருக்குது. ஏன்னா வெளியில் வந்திருக்கோம்ல, அங்கே கொடுத்து இன்ட்ரடக்ஷனே கொடுக்க முடியல. என்ன ப்ராங்க்னு முதல்ல சொல்லிடுறேன். நான் ஒரு விக் வாங்கியிருக்கேன். அந்த விக்கை வந்து வச்சுட்டு நான் ஹேர் கட் பண்ணிட்டேன், ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு 10,000 ருபீஸ், நல்ல ஒரு பல்க் அமௌண்ட், எவ்வளோ சொல்லி இவ்வளோ ரூபாய் ஆச்சுன்னு சொல்ல போகிறோம். என்ன பண்ண போகிறாருன்னே தெரியலை. நான் வந்து இங்கே பியூட்டி பார்லர்லேயே பர்மிஷன் கேட்டு இங்கேயே எடுக்கலான்னா, நம்ம காருக்குள்ளே போய் எடுத்தோம்னா கூட பீப் சவுண்டு போட்டுக்கலாம். இங்கே பீப் சவுண்ட் போட முடியாது. பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா.
ஃபேஷியல் மட்டும் பண்ணிவிட்டு ஓடி வந்துடலான்ற ஐடியாவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போனேன். ஆனால் அவங்களோட பெடிக்யூர் செட்டப்பை பார்த்ததுக்கப்புறம் பெடிக்யூர் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. பாருங்கள், பாடி மசாஜரோடு சேர்த்து பெடிக்யூர் பண்ணி விடுறாங்க. இதை பார்த்தா யாருக்கு தான் ஆசை வராதுல்ல. நாமளே ஆண்டுக்கோ ஆவணிக்கோ தான் நம்ம பார்லர் பக்கமே போகிறோம். அதனால ஆசை வந்துச்சுன்னா உடனே பண்ணிட்டு போயிடும்னு சொல்லி சரி பெடிக்யூரும் எனக்கு சேர்த்து பண்ணி விட்ருங்கன்னு. ரொம்ப நல்ல டெசிஷன், ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஆரம்பிக்கலாங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த விக்கை பற்றி நான் சொல்லி ஆகணும். ரியலாகவே ரொம்ப சூப்பர்வான விக்கு, கண்டுபிடிக்கவே முடியாது, ரியல் ஹேர் மாதிரியே இருந்துச்சு. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா ரொம்பவே டைட்டாக இருந்துச்சு. என் ஹேரும் ரொம்ப திக்கான ஹேர் ஆனங்காட்டி நான் பின்னாடி கொண்டை போட்டுட்டு வச்சப்போ பின்னாடி தூக்கிட்டு ரொம்பவே காமெடியாக இருந்துச்சு பின்னாடி பார்க்குறக்கு. அதுதான் அங்கே இருக்க பியூட்டிஷியன்ஸ் வந்து நான் திரும்பும் போதெல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நல்லா படிச்சிட்டு ஐயோ, இதெல்லாம் அது ஜிலேபி கொண்டை. இந்த மாதிரி கொண்டைய இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்லை. தெரியல அத சீரியஸா தெரியல. நீங்க பின்னாடி மட்டும் யூடியூப்ல காணிக்க வரதான் செய்யலாம். அதானே சைடுல திரும்பி பாருங்களா. தெரியல ரொம்ப திரும்பினீங்க தான் உடைச்சுக்கிட்டு இருக்க நேரா காமிச்சிருங்க. சைடுல திரும்பினீங்க. ஓகே ஓகே. நல்லாதான் இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா வேலை முடிஞ்சு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டது வேஸ்டா போயிருமே. கொஞ்சம் கசமசான் பண்ணிடலாமா? வேண்டாண்டா, இதை கசமசதாரு. வேண்டாண்டா, இதை கசமசதாரு. நீங்க அப்படிதானே கேட்டீங்க. சரி, இந்த கால வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணி இல்ல தெரியல. சரி, தேங்க்யூ ஸோ மச்.
இல்ல நீ தொட்டு பாரு. எடுக்கட்டா ஏய், எடுக்காத. உள்ள தொட்டு பாரு, எடுத்து பாரு. வேறு நல்லா வராத. இல்லடே, நல்லா இருக்குண்ணா. சூப்பரா. சரி எந்தங்கச்சி சொல்லலாம். எந்தங்க செய்யா? நல்லஞ்சி போலாம். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஆமா சக்கு இது வீட்டுக்கு கேட்டாலும் ஹேர் கட் செய்து ஸ்ட்ரைட்னிங் செய்யணும். 1000 ரூபா இது வரும், ஷார்ட்டேஜ் வரும். அதனால வராம பாருங்க. இல்லைங்க கார்ல வச்சு பிளான் எதிர்ப்பேன். 1000 ஷார்ட்டேஜ் இருந்தது. வாங்கிச்சதா? அப்ப நீ இப்படி இருந்தாரு சட்டா கூட்டு சட்டா, பைசா கூட்டு சட்டா. இதுக்கு 12,000 என்ன புது இது கொடுக்காத வழி விட மாட்டாரு. ஏன் டேட்டு அங்க பார்த்து சொல்லு, அங்க பார்த்து சொல்லு. சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அடிப்படை என்னல நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நேரமா? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இத்தனை நேரம். பைசாக்கு 1000 ரூபா கூட. எவ்வளோ ஷார்ட் வரும்? இந்த இடத்துல இல்லை, அங்கே ரெடி செய்து கொடுக்கணும். ரெடி செய்து கொடு. எங்க ரெடி செய்து கொடுப்பா? ரெடி செய்து கொடு. எங்க நீங்களும் தூக்கி ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா இல்லையா? உன் பொண்டாட்டி உனக்கு இப்படி பிடிக்குமா இல்லையா? பிடிக்காது. பிடிக்காதா? சூப்பரா இருக்கு. எனக்கே ரொம்ப என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப இந்த பறக்கல் வந்துரு. ஐயோ மாட்டிக்கிட்ட, உன்கிட்ட மாட்டிக்கிட்ட. அப்படி எனக்கு அது நான் கீழே சொல்லிருக்கேன். 12,000 பில். 12,000 வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பிளஸ் வந்துட்டு அவங்க ஹேர் கட். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. பிராங்க் எதுக்கும் பா, நீ வேணா பாரு, இழுத்து பாரு. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. 2,450 வந்து ஃபேஷியல் சார். 1,500 ஃபேஷியல். அவங்க 12,000 இருக்குன்னு சொல்லிருக்காங்க. மேம் ஃபேஷியல் இதுல இன்க்ளூட் ஆகாது இல்ல? நிமிஷம் இல்ல ஆக்சுவலா என்னன்னா கேஷ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயோ கணக்கு மிஸ். எவ்வளவு ஃபேஷியலுக்கு தனியாவா? ஃபேஷியல் தனியால வரும். நான் உள்ள சொல்லி தானே எடுத்தேன். இப்ப டோட்டலா 15னா? 14,450 வரும். சரி ஓகே. எத்தனை எங்க கேஷ்? இப்போ என்கிட்ட 10,000 இருக்குன்னு நினைக்கிறேன். சக்கு உங்க கேஷ் கரெக்ட் பண்ண வேண்டியதானே? எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஹேர் ஸ்டைல் பார்த்து மயங்கிட்டேன். சரி ஓகே, நீங்க ஒன்று கேளுங்க. நான் இங்கே இருக்கேன். நீங்க அவன் பேமெண்ட் பண்ணிடுறேன். என்னங்க தெரியல, என்கிட்ட இப்போ பேமெண்ட் இல்லை. சக்கு என் பின் பண்ணி பார்த்து கூட உனக்கு டவுட் வரல. டவுட் ஆச்சு. ஐயோ எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத எல்லாம் என்ன சொல்லணும். எவ்வளோ ஆச்சு? 2,000. சரி ஓகே, थैंक यू சார். ஓகே, தேங்க் யூ மேம். தேங்க் யூ ஸோ மச். உங்க சப்போர்ட் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ. சக்கு பிராங்க் எப்படி இருந்துச்சு? என்ன நீங்க ரொம்ப அமைதியா போயிட்டீங்க. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதுங்க அங்கிருந்து வச்சுட்டு கீழே இறங்கி வரக்கு ரொம்ப கூச்சமா இருந்துச்சு. அதனால அப்படியே கழட்டிட்டு தலையில வச்சு கொண்டு வந்துட்டேன். சக்கு ஆனா சொல்லு, ஏன் அப்படியே சட்டல விட்டுட்ட? கோவமே வரலையா? ஆனா பாருங்க, பாவம் பிள்ளைக்கு வேர்த்து விறுவிறுத்துச்சுங்க பாருங்க. ஃபுல்லா வேர்த்து போச்சு. ஆனா வந்து வெளியிடம் ஆனங்காட்டி அந்த பியூட்டி பார்லர்ல என்ன பண்றதுன்னு தெரியாம எமோஷன்ஸ் எல்லாம் கடிச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. 12,000 ரூபாய் மாச கடைசி ஆயிடுச்சு. ஐயோ என்னோட முடி. 12,000 ரூபாய் நான் பியூட்டி பார்லர்ல செலவு பண்ணேன்னு சொன்னேன்னா அவ்வளவுதான். அதுல அந்த அக்கா என்னை விட எக்ஸ்ட்ரீமா ஆக்டிங் கொடுக்குறாங்க. இதுக்கு மேல போனா இவர் வந்து இனி ஒரு 4-5 பேருக்கு ஃபோன் பண்ணி காசு கேட்க ஆரம்பிச்சிருவாரு. அதனால அங்கேயே கட் பண்ண வேண்டியதா, என்ன பண்றாருன்னு பாப்போம்னு விட்டு இருந்திருக்கலாம். சக்கு எப்படி இருந்துச்சு சொல்லு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சா? ஏய் நீ என்கிட்ட உண்மையா சொன்னதை சொல்லு. உள்ள வந்து என்ன பார்த்தோன்னே எப்படி இருந்துச்சு? உள்ள வந்து பார்த்தோன்னே நான் பிரமிச்சு போயிட்டேன். ஏ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு. பிரமிச்சு போயிட்டேன். என்னடா இது?
இன்னைக்கு ஃபுல்லா எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாலும் இவர் வாயில இருந்து முத்து உதிரவே உதிராது ஃப்ரெண்ட்ஸ். தனியா இருக்கும்போது அங்க இருந்து பண்ணி பார்த்தவொடனே எனக்கு அப்படியே மண்டை உடைக்கலான்னு கோவம் வந்துச்சு. 12,000 கேட்டவொடனே இன்னும் கோவம் வந்துச்சு. ஆனா எப்படி காமிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன்னு சொன்னாரு. ஆனா கேமரா கையில எடுத்த உடனே அது வந்துச்சு போச்சு. 4 பேர் பாக்குறாங்க இல்ல, 4 பேர் பார்க்கும்போது எப்படி கொண்டுட்டு திட்டுறது? ஆமா, ரூமுக்குள்ள விட்டு கும்புறதா இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். நீ பாக்குற மட்டும் ஆஃப் பண்ணு, வீட்டுக்கு வா. இன்னைக்கு நீ என்ன பண்றேன்னு மட்டும் நான் பாருங்க. இன்னைக்கு ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு. ஆக்சுவலா இன்னைக்கு இந்த பியூட்டி பார்லர் வந்து சூப்பரான பியூட்டி பார்லர். நல்லா அவங்க நல்லா கோஆப்ரேட்டும் பண்ணாங்க. எல்லாத்துக்குமே ஓகேன்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட்டிவான பியூட்டி பார்லர். அவங்க ஃபேஷியலும் சூப்பரா இருக்கு, பெடிக்யூரும் ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு. இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு எனர்ஜி கிடைக்கும் எங்களுக்கு. சொல்லுங்க சக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தது நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு vlog-ஓட உங்களை சந்திக்கிறேன். until then bye bye. bye.